ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரிகமபால தளபதி ரசிகர்களுக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டை கொடுக்குற விதமாக கடந்த வாரங்களில் சரிகமபால தளபதி திருவிழா ரவுண்டையும் நடத்தி அசத்தி இருக்காங்க. இந்த தளபதி திருவிழா ரவுண்டில் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே விஜய் சாரோட அட்டகாசமான பாட்டை எல்லாம் பாடி அசத்தி இருக்காங்க. அஸ்வின் அண்டு மேகா இவங்க 2 பேரும் சேர்ந்து கில்லி படத்தில் இருந்து கொக்கர கொக்கரக்கோ பாட்டை சூஸ் பண்ணி சூப்பராக பாடினாங்க. இந்த குட்டி பசங்களோட வாய்ஸில் இந்த பாட்டை கேட்க செம்மையாக இருந்துச்சு. ஜட்ஜஸ் எல்லோரும் சூப்பராக பாராட்டியிருந்தாங்க. அதே நேரம் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லோரும் இவங்க பாட கைத்தட்டி உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அஸ்வின் சூப்பரான வாய்ஸில் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக பண்ணார். ரொம்ப நல்லா பாடியிருக்காரு. மேகாவும் ரொம்ப க்யூட்டாக அட்டகாசமாக பாடிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜட்ஜஸ் எல்லாரும் இவங்க 2 பேருக்கும் நல்ல ஸ்கோர் கொடுத்தாங்க. அடுத்ததாக இந்த தளபதி திருவிழா ரவுண்டில் மகதி அண்டு விஷ்ணுவர்தன் 2 பேரும் சேர்ந்து துல்லாத மனமும் துள்ளும் படத்தில் இருந்து தொடு தொடு வெனவே அப்படிங்கிற பிரபலமான பாட்டை பாடி சூப்பராக என்ஜாய் பண்ண வச்சுருக்காங்க. விஜய் சாரோட ரசிகர்களுக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்திருக்கும். இவங்களுடைய வெர்ஷனில் பாட்டை கேட்க செம்ம ஃபீலாக இருந்துச்சு. ஒரிஜினல் பாட்டை கேட்குற மாதிரியே இருந்துச்சு. 2 பேருடைய வாய்ஸ்லேயும் இந்த பாட்டை கேட்டு அரங்கத்தில் இருந்த எல்லாரும் மெய்சிலிருந்து போனாங்க, என்ஜாய் பண்ணாங்க. ஜட்ஜஸ் எல்லாரும் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அதை தொடர்ந்து கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அசத்தி இருந்தாங்க. அடுத்ததாக லிக்கித் அண்டு மோக்ஷிதா இவங்க 2 பேரும் சேர்ந்து தெரி படத்தில் இருந்து உன்னாலே என் ஜீவன் வாழுதே அப்படிங்கிற சாங்ஸை சூப்பராக பாடிட்டாங்க. அரங்கமே அமைதியாக இந்த பாட்டை சூப்பராக என்ஜாய் பண்ணி கேட்டாங்க. ஜட்ஜஸ் எல்லாரும் ஒண்டர்ஃபுல்லான இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அசத்தி இருந்தாங்க. இவங்க பாட ஜட்ஜஸ் எல்லாரும் செம்ம என்ஜாய்மெண்ட்டில் அசந்து போயிட்டாங்க. சைந்தவி மேம் சொல்ல வேண்டியதே இல்லை. இவங்க பாட செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா இந்த பாட்டை ஒரிஜினலாகவே சைந்தவி மேம் தான் பாடியிருக்காங்க. ஸோ அதனால் ஸ்டேஜுக்கே வந்துட்டாங்க சைந்தவி மேம். அதுக்கப்புறமா சைந்தவி மேமும் இந்த பாட்டை மறுபடியும் பாடி சூப்பராக இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ண வச்சுருக்காங்க. அடுத்ததாக சுமன்ராஜ் என்னை தாளாட்ட வருவாளா அப்படிங்கிற விஜய் சாரோட ரொம்ப க்யூட்டான சாங்கை பாடியிருக்காரு. சுமன்ராஜ் பாட கேட்க ரொம்ப இதமாக இருந்துச்சு. என்ன ஒன்றுனா ஒரிஜினல் சாங்குக்கும் இவர் பாடுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அவ்வளவுதான். ஜட்ஜஸ் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுமன்ராஜ் நீ ரொம்ப சூப்பராக பாடிட்ட, ஆனால் உன்னுடைய சின்ன வயசு குரலில் இந்த பாட்டை கேட்க ஒரிஜினல் பாட்டுக்கும் நீ பாடினதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி உன்னுடைய வாய்ஸில் இந்த பாட்டை கேட்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ் எல்லாரும் நல்ல ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக திலீப் சுதனும் அண்ட் பிரதீக்ஷா இவங்க 2 பேரும் சேர்ந்து விஜய் சாரோட கண்டாங்கி சாங்கை ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக பாடினாங்க. திலீப் சுதன் அண்ட் பிரதீக்ஷா இவங்களோட ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இந்த பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். அரங்கத்தில் இருந்த எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. அதை தொடர்ந்து திலீப் சுதன் அண்ட் பிரதீக்ஷாவுக்கு நல்ல ஸ்கோர் கொடுத்துருக்காங்க ஜட்ஜஸ். அடுத்ததாக குட்டி பட்டாசா இது வரைக்கும் கலக்கிட்டு இருக்க அபிஷேகா விஜய் சாரோட நான் அடித்தா தாங்க மாட்டேன் 4 மாதம் தூங்க மாட்டேன் அப்படிங்கிற தரமான பாட்டை பாடி அரங்கத்தையே அதிர வச்சுட்டாங்க. அபிஷேகா பாட சரிகமப்பா அரங்கமே செம்ம வைப்பில் டான்ஸ் ஆடி செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அபிஷேகாவோட பர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஜட்ஜஸ் எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. இந்த குட்டி பாப்பாவுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஃபயர் ஒரு ராக்கிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எங்கே இருந்து இந்த குரல் வருது அப்படின்னு மெய்சிலிருந்து போயிட்டாங்க. ஜட்ஜஸ் ஸ்வேதா மோகன் மேம் ஸ்டன் ஆகிட்டாங்க, செம்ம கூஸ்பம் ஆகிட்டாங்க. சைந்தவி மேம் இனி உன் பேர் குட்டி பட்டாசு இல்லை குட்டி ஆட்டோபாம் அப்படின்னு பெயரையே மாற்றிட்டாங்க. அந்தளவுக்கு அபிஷேகா ஒரு ஃபயரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அசத்திட்டாங்க. ஜட்ஜஸ் எல்லாரும் கண்ணுமணியை பாடி அபிஷேகாவுக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அசத்தி இருந்தாங்க. அடுத்ததாக வருண் கார்த்திக் அண்ட் தன்வி இவங்க 2 பேரும் சேர்ந்து அழகூரில் பூத்தவளே அப்படிங்கிற சாங்கை செம்ம அட்டகாசமாக பாடி அசத்தி இருக்காங்க. பயங்கரமான வாய்ஸில் வருண் கார்த்திக்கோட பாட்டை கேட்க செம்மையாக இருந்துச்சு. தன்வியும் அட்டகாசமாக பாடிட்டாங்க. 2 பேரோட வெர்ஷனில் இந்த பாட்டை கேட்டு அரங்கத்தில் இருந்த சரிகமப்பா அரங்கம் ஜட்ஜஸ் எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்முக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. ரசிகர்களுக்கு கண்டிப்பாக எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருச்சு. விஜய் சாரோட ரசிகர்கள் இந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்துருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு. ஜட்ஜஸ் ஸ்ரீனி சார் சொல்ல வார்த்தையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பாராட்டிட்டாரு. ஏன்னா அவருடைய ஃபேவரட் சாங் அப்படின்னு சொல்லி அட்டகாசமாக பாடிட்டீங்க அப்படின்னு வருண் கார்த்திக் நீ செம்ம டேலண்டோட பாடியிருக்க பாராட்டி தள்ளிட்டாரு. தன்வியையும் சூப்பராக பாடிட்ட அப்படின்னு பாராட்டியிருக்காங்க.
ஜட்ஜஸ் எல்லாரும் கண்ணு மணியை பாடி கோல்டன் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அசத்தி இருந்தாங்க. இந்த தளபதி திருவிழா ரவுண்டில் எல்லா குட்டீஸுமே ரொம்ப அட்டகாசமாக குட்டி பட்டாசு மாதிரி தெறிக்க விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தளபதியோட திருவிழா ரவுண்டில் யாரோட பாட்டு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த குட்டி பசங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். எங்களையும் என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.